எபேசியர் புஸ்தகத்திலே நம்ம காரியங்களை ஆரம்பிப்போம். இன்றைக்கு அந்த எபேசியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் நமக்கு செய்து முடித்த ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். 2 ஜெபம் இருக்கு. 1வது அதிகாரத்துல ஒரு ஜெபம் இருக்கு, 2வது அதிகாரத்துல ஒரு ஜெபம், 3வது அதிகாரத்துல ஒரு ஜெபம் இருக்கு. இந்த ஜெபம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே செய்து முடித்த காரியங்கள் என்ன என்பதை குறித்தது. அடுத்த ஜெபம் 3வது அதிகாரத்தில் உள்ள ஜெபம் என்னன்னா, நம்ம எதுல வளர வேண்டும், தொடர்ந்து நாம் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு செய்து முடித்த காரியங்களை சொல்றதுல ஒரு பதத்தை மட்டும்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மீதி மொத்தத்தை நம்ம பிறகு அடுத்த கிழமையில பார்ப்போம். இன்றைக்கு அதுல இருந்து ஒரு பதத்தை மட்டும் எடுத்து பார்க்க போறோம். நீங்க தமிழ் பைபிள் வச்சிருக்காளா இருந்தா 19வது வசனம் பாருங்க. ஆங்கில வேதாகம் வச்சிருக்கிறவங்களா இருந்தா இங்கிலீஷ் பைபிள்னா 18th verse, chapter 1 verse 18 in English Bible. தமிழ் பைபிள்ல 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி. உங்களுக்கு கண்கள் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் கண் இருக்கிறது. நம்ம பார்த்தோம், நம்ம உடல் உறுப்புகள்ல இருந்து ஒரு தொடர்ச்சியா நம்ம எல்லா காரியங்களையும் குறித்து பார்த்தோம். கண்ணை குறித்து பார்த்தோம், காதை குறித்து பார்த்தோம், கையை குறித்து பார்த்தோம். நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் கொடுத்திருக்காரு, நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும். ஆனா நமக்கு மனக்கண்கள் ஒரு கண்கள் இருக்கு. இந்த கண்ணை பார்த்து நடந்தா சரீர பிரகாரமா நம்ம நடப்போம். ஏன்னா சரீர பிரகாரமா உள்ள கண் திறந்திருக்கு, அதனால நம்ம சரீர பிரகாரமா நடப்போம். ஆனா நமக்கு மனசுக்குள்ள ஒரு கண் இருக்கு, உள்ளான மனிதன் என்று சொல்லக்கூடிய நமக்கு மனதுல ஒரு கண் இருக்கு. அந்த கண்கள் பிரகாசம் அடையணும். ஆங்கில வேதாகமத்துல என்லைட்டன் அப்படின்னு அதை மொழிபெயர்த்திருக்காங்க, போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. அதாவது என்ன, உங்களுக்கு ஏற்கனவே இருக்க வெளிச்சத்தை அதை காட்டக்கூடியதா. லைட் எப்படி நம்ம இந்த ரூமுக்குள்ள இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எப்படி வருது, அதே மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த சர்க்கியூட் மட்டும் க்ளோஸ் ஆகணும். அந்த தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அங்க வெளிச்சம் உண்டாகும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும் சொல்லி. அப்ப இந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத குறித்து இன்றைக்கு பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். இன்றைக்கு நிறைய வசனம் வாசிக்க வேண்டியிருக்கு, அதனால நல்ல தைரியம் திருப்புங்க. யோவான் 12வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். யோவான் 12:38 41 வரை, பக்கம் 146. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவரை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசியாக மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்கள் ஆரோக்கியமாகாமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை குருடாக்கி அவர் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னார். இது நிறைய பேர் புரியவே புரியாது, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி வசனம் வரும்போது என்ன செய்வோம், வாசிச்சுட்டு நம்ம அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். என்ன இது புரியாது. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், உங்க கண்ணை அவர் குருடாகிட்டாராம். யாரு? ஆண்டவர். நல்லா பாருங்க, வசனத்தை பாருங்க. அவர் உங்கள் கண்களை குருடாக்கி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டாரு. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அவர் அதை உங்களுக்கு கொடுத்து தரணும். ஆண்டவர் அவர் உங்க கண்களை குருடாக்குறாரு, உங்க இருதயத்தை கடினப்படுத்துறாரு, அவருக்கு உங்க கண் காதுகளை செவிடாக்கிறாரு. இதையும் மீறி நீங்க பார்க்கணும், கேட்கணும், உணரணும்,
அப்படி உணர்ந்தா, அப்படி கேட்டா, அப்படி நீங்க பார்த்தா அவர் உங்களை குணப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள போயிடுறாரு. அதனால அவர் குருடாக்கி வச்சிட்டார். இப்ப ஆண்டவர் உங்களோட கண்களை குருடாக்குனதுக்கு அப்புறம் உங்களால பார்க்க முடியுமா? கஷ்டம் தானே. அவரே குருடாக்கிட்டார், பிற எப்படி பாஸ்டர் நான் பார்க்க முடியும்? அவரே காதை செவிடாக்கிட்டாரு, அவரே என் இருதயத்தை கடினப்படுத்திட்டாரு, பிற எப்படி நான் பார்க்க முடியும்? நான் எப்படி கேட்க முடியும்? நான் எப்படி உணர முடியும்? ஏன்னா நீங்க உணர்ந்தீங்கன்னா அவர் அதை செய்யணுமா? எப்படி எதனால சொன்னாரு? ஏசாயா சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா அவர் தேவனுடைய மகிமையை கண்டதனால இதை சொன்னாராம். இது எப்படி தேவ மகிமைக்கும் என் கண்ணு குருடாயி நான் குருடனை அலைகிறதுக்கும், என் இருதயம் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அலைகிறதுக்கும், என் காது செவிடாயி மந்தமா தெரியறதுல எப்படி தேவனுடைய நாம மகிமைப்படும்? படாது. ஆனா நான் அதை மீறி பார்த்தா அதுல தேவனுடைய நாம மகிமைப்படும். இப்ப நல்லா பாருங்க, இது பழைய ஏற்பாட்டோட. இங்க ஒரு கை வச்சவங்க உபாகமம் 29வது அதிகாரத்துக்கு வாங்க. டியூட்ரானமி இங்கிலீஷ் பைபிள். ஒரு சிலருக்கு அது சொல்ற பாகம்னா என்னன்னு தெரியாது இருக்கும். 29வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள், 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. எது? அவங்க எப்படி பார்த்தாங்க? பெரிய அதிசயம் அற்புதங்களை பார்த்த மக்கள் அவங்கள மாதிரி யாருமே இல்லை. கண்டீர்களே. ஆகிலும் எது? ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும். நல்லா கவனிங்க. நீங்க எகிப்து தேசத்துல அங்கிருந்து பார்வோன் கண்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய அதிசயம், வேலைக்காரங்களுக்கு முன்னாடி தலைச்சானது கொண்டது எல்லாம் கொண்டு ஒரு பெரிய அதிசயத்துல உங்களை வனாந்தர பாதையில கொண்டு வந்துட்டாரு. 40 வருஷமா உங்களை போஷித்து எல்லாம் செய்துட்டாரு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து உங்க முன்னாடி அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க கண்குளிர கண்டீர்கள். ஆனாலும் உங்க இருதயத்துல என்ன பண்ணிட்டாரு? அதை காணக்கூட முடியாதபடி, அதை கேட்க முடியாதபடி, அதை உணர முடியாதபடி அவர் இன்னைக்கு வரைக்கும் உங்க அதை திறக்கல. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் தேச மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவருடைய கரத்தையும் தினசரி பார்த்து எல்லா அதிசயங்களையும் பார்த்து வந்தாலும் அவர்கள் இந்த கண்களினால மாம்ச பிரகாரமான கண்களில் கண்டாலும், ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை அவர்களுடைய இருதய கண்களும் காணவில்லை, அவர்கள் இருதயத்தில் உணரவும் இல்லை, அவர்கள் இருதய காதுகளும் கேட்கப்படவில்லை. அப்படி முடியாதபடி இன்றைக்கு வரைக்கும் அவர் மந்தமா வச்சிருக்கிறாரு. எப்ப அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள கால் எடுத்து வைக்க போற வரைக்கும், அப்ப வரைக்கும் இல்ல. பழைய ஏற்பாட்டுல இது இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் மேல வருவாரு. என்ன காரணத்திற்காக அவருக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சிருக்கோ அந்த காரியங்களை செய்வாரு, அதோட சரி. ஆனா புதிய ஏற்பாட்டுல உள்ள புதிய உடன்படிக்கையில உள்ள நம்ம வேற மாதிரியான ஆளுங்க. இது முதல்ல நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல 40 வருஷமா வனாந்தர பாதையில பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்கினி ஸ்தம்பமாகவும் தினசரி மண்ணாவும், இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம் திறக்குது, யோர்தான் நதி நிக்குது, இந்த பக்கம் மண்ணா உழுகுது, இந்த பக்கம் பறவை உழுகுது. என்னென்ன நீங்க கேட்கிறீங்களோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணுகிறார்கள். ஆனால் தேவனை உணரக்கூடிய காரியம் அவர்களுக்குள் வரவில்லை. ஆண்டவர் திறக்கவே இல்லை. இது ஒரு நிமிஷம் இந்த தாட் வச்சு வாங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2:9 வசனம் பாருங்க. பக்கம் 228 புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 2:9 எழுதி இருக்கிறபடி. இது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய இன்னொரு தீர்க்கதரிசனம் சொல்றார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது எப்பவும் நம்ம எங்க வாசிப்போம்னா செத்த வீட்டுல வாசிப்பாங்க. ஃபியூனரலுக்கு போனீங்கன்னா எல்லாரும் அதை வாசிப்பாங்க. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயம் உணரவில்லை, உம்முடைய வழிகள் என்னுடைய வழிகள் உயர்ந்தது, அதனால அவங்க எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால அதுக்கு எழுதி வைக்கல அப்போஸ்தலனாகிய பவுல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அவங்களால உணர்ந்து கொள்ளவில்லை. 10வது வசனம் பாருங்க. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே ஒருவேளை வெளிப்படுத்துவார். அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? வெளிப்படுத்தி அப்படின்னா வித்தியாசம் புரிஞ்சு கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு அது கிடையாது. ஆனா நமக்கு என்னன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு அவைகளை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். நம்ம இத சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ரீடிங்க நிறுத்தக்கூடாது. 10வது வசனம் இருக்கு. புதிய உடன்படிக்கையில உள்ளவங்களுக்கு பழைய உடன்படிக்கையோட நிறுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்கு? ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் சிலவற்றையும் எப்படி அல்லேலூயா எல்லாரும் முடிச்சிருக்கீங்க. என்ன எல்லாவற்றையும்னா எல்லா சகலம், சகலம்னா எல்லாம். இதுல பெருசா டீப்பாலாம் ஒண்ணும் கிடையாது. இது நீங்க கிரேக்க மொழியில பார்த்தாலும் சரி, இல்ல எபிரேய மொழியில பார்த்தாலும் சரி, எல்லாம்னா எல்லாம் தான். ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் என்ன தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 12வது பாருங்க. நமக்கோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நம்ம பெற்ற ஆவி யாரு? தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியானவர். அவர் என்ன? தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்து அதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தெரியாது ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, தெரியாது ஆண்டவர் எப்படி வழி நடத்த போறாரு, தெரியாது. என்ன செய்வாங்க? மேக ஸ்தம்பம் போச்சுன்னா பின்னாடியே போவாங்க, அது நின்றுச்சுன்னா நின்று கிடக்கும். வெளியே இருந்து ஒரு சத்தம் வரும், மோசே மலை மேல வா அப்படின்னா மோசே மலை மேல போய் ஆண்டவர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு வருவோம். இப்ப அதனாலே என்னமோ நம்ம பேர் நிறைய பேர் என்ன இன்னும் சத்தத்துக்கு வெயிட் பண்றோம். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா? அந்த பாஸ்டர் என் தலையில கைய வச்சு ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டாரா? அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு. நான் அதை குற்றப்படுத்தவே இல்லை. நான் நிறைய முறைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அதனால நான் அதாவது குற்றப்படுத்தவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அது நமக்கு பிரதான வழிநடத்துதல் கிடையாது. உங்களுக்கு பிரதான வழிநடத்தல் என்ன? அவருடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியர் உங்களை வழி நடத்துவார். அது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு உறுதிப்பாடு ஒழிய அது மூலமா போக கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் மூலமா, இப்ப என் மூலமாவே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா உடனே அல்லேலூயா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அண்ணன் மூலம் சொல்லிட்டாருன்னு உடனே நீங்க போயிடக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் உங்க இருதயத்துல இருக்கணும். ஆண்டவர் இதை செய்ய போகிறார், ஆண்டவர் இதை தான் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வரும்போது ஆண்டவர் இன்னொருத்தர் மூலமா பேசுவார். ரைட், இதுதான் ராஜா நீ செய்யணும். ஓகே, எனக்கு தெரியும், என் ஆண்டவர் இதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீங்க உறுதி பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அப்படிதான் இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரோட தீர்க்க தரிசனம் கேட்டீங்கன்னா ஒருத்தன் போகுமா, ஒருத்தன் நில்லுமா, ஒருத்தன் உட்காருமா, அப்புறம் எங்க போவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எவர்கள் தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். ரோமர் 8:14.
தீர்க்கதரிசியினால் வழி நடத்துபவர்கள் அல்ல, போதகர்களால் வழி நடத்துபவர்கள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் மூலமா நீங்க வழி நடத்தப்படணும்? தேவ ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும். அதுதான் பிரதானம், அதுதான் முக்கியம். அதற்கு ஒரு ஆண்டவர் என்னைய உபயோகப்படுத்தலாம், இன்னொருத்தர் உபயோகப்படுத்தலாம், யாரை வேணாலும் உபயோகப்படுத்துவாரு. எவ்வளவு மோசமா போச்சுன்னா ஒரு கழுதையும் பயன்படுத்துவார். இல்லையா? அது நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அதனால நம்ம கழுதைக்கு மரியாதை கொடுக்கிற ஆளா இருக்கக்கூடாது, ஆண்டவரை புரிஞ்சு கொண்டு ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கிற ஆளுங்களா இருக்கணும். இல்லையா? இது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு என்ன, தேவ ஆவியானவர் நமக்கு இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டார். அப்ப யோவான் 12வது அதிகாரத்துல சொன்னது போல கண்ணு அவரே குருடாக்குறாரு, இருதயத்தை அவரே கடினப்படுத்துறாரு, காது கேட்க விடாம பண்றாரு. ஏன்னா நான் பார்த்துட்டேன், இல்ல நான் கேட்டுட்டேன், இல்ல நான் உணர்ந்துட்டேன்னா அவரால் கொடுக்காம இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் சில காரியங்களை எடுத்து ஒளிச்சு வைக்கிறார். உங்ககிட்ட இருந்து ஒளிச்சு வைக்கல, உங்களுக்காக எடுத்து வைக்கிறார். நம்ம சர்ச்சில் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டன் ரோலு, வடை இப்படி ஏதாவது கொடுக்குறோம். இப்படி உதாரணம் சொன்னா உங்களுக்கு மறக்காது, அதுக்காக தான் சொல்றேன். நிறைய பேர் உடனே சிரிக்கிறீங்க, இன்னைக்கும் மட்டன் ரோல் இருக்கு, சரியா? இப்படி வருகிறோம். இப்போ 4 பேர் இங்கே நின்று சவுண்ட் போடுறவங்க இருக்கிறாங்க. அப்போ போனதும் நம்ம சிஸ்டர்ஸ் போய் எடுத்து சர்வ் பண்ணும்போது உடனே ஒரு 4 எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு அப்படி தூரமாக எடுத்து வைக்கிறாங்க. ஏன்? அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒழிச்சு வைக்கிறாங்களா? இல்லை, இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சிலத்தை எடுத்து வைக்கிறார். ஆனால் எப்போ கிடைக்கும்? நீங்கள் தேடும் போது தான் கிடைக்கும். நீங்கள் தேடவில்லை என்றால் கிடைக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க தமிழ்ல சத்தமா. நீதிமொழிகள் 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. தேவன் மறைத்து வைப்பது அவருக்கு மேன்மை, அதை தேடி கண்டுபிடிப்பது நமக்கு மேன்மை. தேவன் உங்களுக்காக மறைச்சு வைக்கிறார். இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு மறைச்சு வச்சு எப்பயுமே விளையாடுவோம். சின்னதுல இருந்து ஆரம்பிப்போம். என்ன, ஹைட் அண்ட் சீக் நம்ம முன்னாடி விளையாடுவோம். இப்ப அப்படியெல்லாம் போயிடுச்சு. என்ன, இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ஆங்கிரி பேர்டுங்கிறான், இல்லைன்னா ஸ்மைலி பேர்டுன்னு என்னத்தையும் அடிக்கிறாங்க. நம்ம அந்த காலத்துல நிறைய சாட் போட்டு திரி ஓடுவோம், இதெல்லாம் ஓடுவோம், கிட்டி விளையாடுவோம், கிட்டி புல் விளையாடுவோம், கோழி விளையாடுவோம், தெருவில் என்னென்னமெல்லாம் செய்வோம். இப்போ அதெல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இப்ப நமக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் எடுத்து வைக்கிறார். அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு அதை நாடுகிறோமோ அது மூலதான் போகும். இப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாக்லேட் எடுத்து வச்சுக்கிறோம். பிள்ளையை வச்சு விளையாடும் போது எந்த கையில இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கை 2க்குள்ள வச்சு இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி மூடுவோம். ஆனா நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஒரு கையை வேணும்னே கொஞ்சம் ரொம்ப பெருசா மடக்குவோம். ஏன்னா பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சிடட்டும். நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைக்கு நம்ம மறைச்சு விளையாண்டா கூட எப்படி வைப்போம், இதை கொஞ்சம் பெருசா பிடிப்போம். ஏன்னா ஆப்வியஸா இதுக்குள்ள இருக்கட்டும், பிள்ளை தெரியட்டும் சொல்லி வைப்போம். அப்ப பிள்ளை அந்த கையை தொட்ட உடனே கண்டுபிடிச்சிட்ட. அப்ப உடனே பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் பெருசானதும் அதான் அந்த தூரம் மாதிரி செய்ய மாட்டோம். இப்போ டேபிளுக்கு கீழே, டேபிளுக்கு மேல, அங்க இங்க இப்படி எடுத்து ஒழிச்சு வைப்போம். ஆனா என்ன ஆகும், பிள்ளை இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் வேற எங்கேயாவது வைக்கிறது, இல்ல அங்க வைக்கிறது, இங்க வைக்கிறதுன்னு செய்வோம். நீங்க யாராவது உங்க பிள்ளைக்கு ஏதாவது கிஃப்ட வாங்கி உங்க தோட்டத்தை உங்க கார்டன்ல போய் 6 அடிக்கு குழி தோண்டி ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கிடையாது. ஏன்? உங்க பிள்ளையால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க எப்படி கிறிஸ்துமஸ் பிரசன்டோ இல்ல பர்த்டே பிரசன்டோ இல்ல ஏதோ ஒண்ணு எப்படி ஒளிச்சு வைக்கிறீங்க? பிள்ளை கண்டுபிடிக்கிற மாதிரி வைப்பீங்க.
பிள்ளை கொஞ்சம் பெருசாக பெருசாக இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி வைப்பமே ஒழிய பிள்ளை சீரியஸா இல்லைன்னா கண்டுபிடிக்காது. அந்த மாதிரி தான் வைப்போம். ஆனா இதுல என்னன்னா, நீ ஒளிச்சு வச்சதை போய் பிள்ளை கண்டுபிடிச்சு வந்த உடனே பிள்ளைக்கு சந்தோஷம். ஆனா கண்டுபிடிச்சு வந்து உங்க முன்னாடி நிற்கும் போது யாருக்கு அதிக சந்தோஷம்? உங்களுக்கு தான் சந்தோஷம். அம்மா அப்பாவுக்கு பெரிய பாத்தியா என் பிள்ளை கண்டுபிடிச்சிட்டான், பாத்தியா ஒய்ஃபை பார்த்து சொல்லுவார், இல்லைன்னா அம்மா சொல்லுவாங்க, பாத்தீங்களா என் பிள்ளை எப்படி கண்டுபிடி எடுத்துட்டு வந்துட்டான், பாத்தீங்களா. என்ன நமக்கு பெருமை, என் பிள்ளை கண்டுபிடிச்சான். எக்ஸாக்ட்லி அதே தான் ஆண்டவர் செய்யறார். நீங்க தேடுகிறீங்களா? ஆண்டவருடைய காரியங்களை தேடும் போது அவர் அதை கொடுப்பார். உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனத்துல என்ன சொல்றாரு? The hidden things are belongs to, தமிழ்ல வாசிங்க. உபாகமம் 29:29 மறைக்கப்பட்டவைகள் மாறானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். என்ன மறைச்சு வைக்கிறது அவரோடது. ஒன்ஸ் அதை திறந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது யாருக்கு சொந்தம்? உங்களுக்கும் உங்க சந்ததி பின்னாடி வர்றவங்க எல்லாருக்கும் சொந்தம். அப்ப கடவுளுடைய ஆழத்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மக்களா நம்ம போகும்போது அப்ப நம்ம ஆண்டவர் வைக்கிற காரியங்களை கொண்டு போய் பிடிச்சுக்க முடியும். அப்ப என்னன்னா, இந்த மனக்கண்களை திறக்க வேண்டும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம அதுக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். இன்றைக்கு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சங்கீதம் 119:18வது வசனம் என்ன? ஆண்டவரே என்னுடைய கண்களை திறங்கள், உங்களுடைய அதிசயங்களை நான் பார்க்கணும். இந்த கண்ணு தான் ஏற்கனவே இருக்கே, நான் அதை வச்சுதான் நான் வசனத்தையே வாசிக்கிறேன். ஐயா, இந்த கண்ணுல உனக்குள்ள ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உன்னுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா இது மிக மிக முக்கியம். அப்போஸ்தலன் பவுல் பண்ற ஜெபம் எதற்காகனா, உனக்கு அவர் ஏற்கனவே நிறைய காரியங்கள் செய்து வைத்து விட்டார். அந்த செஞ்சு வச்ச காரியங்கள் உனக்கு என்னன்னு தெரியணும்னா முதல்ல உன்னுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்ப யோவான் சுவிசேஷ நூல்ல வந்து ஏசாயா தீர்க்கதரிசி எதை சொல்லி பார்த்தாரு? அவர் தேவனுடைய மகிமையை பார்க்கும் போது இப்படி நடந்தது. ஒரு 2-3 சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி சிலர் ஆண்டவர் போடக்கூடிய தடையையும் மீறி கண்களை, இருதயத்தின் கண்களை திறந்து பார்த்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது, எப்படி தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். நீங்க எப்படி தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் யோவான் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கானாவூர் கல்யாணம். சரியா? இந்த கானாவூர் கல்யாணத்துல நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இது எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சம்பவம். நான் சொல்றேன், நீங்க என்ன நினைங்கன்னா எனக்காக ஒரு நிமிஷம் இந்த கதையை இப்பதான் முத கேட்கிற மாதிரி பாருங்க. எப்படி? இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் மறந்துருங்க. ஒரு நிமிஷம் இப்பதான் முத கேட்கிற மாதிரி பாருங்க. சரி, இப்ப பைபிள் திருப்பின போது என்னைய பாருங்க. அந்த பக்கத்து போல என்னாலும் பரவாயில்ல. இது எல்லாம் நல்லா தெரிஞ்ச கதை. இதை நான் ஒரு நல்ல கதை மாதிரி சொல்றேன், அப்பதான் புரிஞ்சவங்க. மரியாள் வந்து ஒரு 12 இல்ல 13 வயசு இருக்கும்போது ஒரு நாள் தனியா அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். சரியா? தனியா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சல் கேப்ரியல் முன்னாடி வர்ற. தேவதூதன் கேப்ரியல் வந்து முன்னாடி நின்ன மாத்திரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க கற்பனை பண்ணீங்க, நீங்க தான் மேரி. ஆண்களும் தயவு செஞ்சு நீங்களும் நினைச்சுக்கோங்க. கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பைபிள்ல எப்பவுமே மகனாக தெரிந்து கொண்டீர், மகன் சொல்லும் போது சிஸ்டர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல. ஏன்னா நம்ம சபை வந்து மணவாட்டி, அவர் தான் மணமகன். அதனால நம்ம நினைச்சுக்கலாம். சரியா? நீங்க மேரி நினைச்சோங்க. இப்ப நீங்க 12 இல்ல 13 வயசு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல வரும்போது டக்குன்னு முன்னாடி ஏஞ்சல் வந்துருன்னா என்ன ஆகும்? என்ன உங்க நேச்சுரல் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? முதல்ல பயம். அஜ்ஜோ. அப்போ ஏஞ்சல் பார்த்து, ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஆஹா, ஆசீர்வாதம், தேங்க்யூ, சந்தோஷம். நமக்கு ஆசீர்வாதமா? ரைட், சந்தோஷம். என்ன? உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது.
எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? இது நம்ம டிரான்ஸ்லேஷன், சரியா? ஏன்னா இது நம்ம தயவு செஞ்சு கற்பனையா நினைச்சு பாருங்க, என்ன நடந்திருக்கும்னு ஒரு யூகிச்சு பாருங்க. வந்து ஏஞ்சல் வந்து சொன்ன மாத்திரத்துல ஒன்றும் நடக்காது, எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடையாது, இப்போதான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இங்கெல்லாம் லிவிங் டுகெதர் கான்செப்ட்லாம் கிடையாது, எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு மேரி சொன்ன மாத்திரத்துல தேவதூதன் சொல்றான், அப்படி இல்லை, ஆவியானவர் உன் மேல வருவாரு, அப்போ உனக்கு பிள்ளை பிறக்கும். என்னது? ஆவியானவர் வருவாரா, எனக்கு பிள்ளை பிறக்குமா? நான் முட்டாளா இருக்கலாம், ஆனா பிள்ளை பிறக்கிறதுக்கு என்ன நடக்குங்கிற அளவுக்காவது எனக்கு தெரியும். கடவுள் வந்தா எப்படி பிள்ளை பிறக்கும்? ஆவியானவர் வருவாரு, என்னமோ செய்வாருங்கிற பிள்ளை பிறக்குங்கிற எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அது தேவனுடைய வார்த்தையா இருந்தா நடக்கட்டும். எனக்கு புரியல, அது தேவனுடைய வார்த்தையா இருந்தா நடக்கட்டும் சொல்லிட்டு வந்துடுறீங்க. இப்ப நீங்க யார்கிட்ட போய் சொன்னீங்க? எலிசபெத்துக்கு ஒரு கசின்ட மார்த்தம் தான் சொல்றீங்க. ஏன்னா இது யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. நீ போய் சொல்லுவீங்களா? 13 வயசுல உங்க முன்னாடி ஒரு தேவதூதன் வந்து உனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னா நீ போய் வீட்டுல போய் சொல்லுவீங்களா? அம்மா ஒரு அடியை கொடுத்துருவாங்க. ஏண்டி நான் தான் காத்து கருப்பு இருக்கிறது போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்பாட்ட சொல்ல முடியாது, அப்பா வெட்டி போட்டுருவாரு. ஏன்னா காலம், அந்த காலத்துல நீங்க அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி மாசமானீங்கன்னா கல்லடிச்சு கொள்ளணும். அப்ப யார்ட்டையும் சொல்ல முடியாது. என்னமோ இது தெரியல, நிஜமாவே நடந்துச்சா என்னன்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம். நீங்க வந்து வீட்டுல வந்து படுத்துறீங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு என்ன செய்வீங்க? முதல்ல வயிற்று தடவி பார்ப்பீங்க. கரெக்ட். உண்மையிலே பிள்ளை வருமோ? இந்த தேவதூதன் சொன்னா பிள்ளை வரும்னு நிஜமாவே வருமோ? தெரியல. என்ன தெரியல. அடுத்த மாசம் என்ன ஆகுது? உங்க பீரியட் வர்றது வரல. இப்ப பயம் வருது. நிஜமாவே கடவுள் வரப்போறாரோ? ஏன்னா அந்த தேவதூதன் என்ன சொன்னாரு? உன் மூலமா வரப்போறவர் இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறார். அப்ப இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய தேவன் என் மூலமா வரப்போறாரோ? அப்ப இது உண்மைதானோ? இப்போ ஒரு 2 மாசம் ஆகுது. இப்ப ஜோசப் வேற நமக்கு பிரச்சனை. ஜோசப் வேற என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க. அவன் என்ன சொல்லுவான்னு வேற தெரியல. இப்ப அங்கேயும் போய் தலைவர் அங்க ஆளை வச்சு சொல்லிட்டாரு. இப்ப அவன் வந்து சொல்றான், ஜோசப் சொல்றான், எனக்கு வந்து சொல்லிட்டாரு, எவன்கிட்ட வந்து தேவதூதன் எனக்கு வந்து சொல்லிட்டான், உன்கிட்ட இருக்கிறது தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொன்ன மாத்திரம் அப்பாடா பாதி பிரச்சனை சால்வ்டு, இட்ஸ் ஓகே ரைட், நீயாவது உனக்காவது வந்து சொன்னாரே ஆண்டவர், இல்லைன்னா ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ 3 மாசம் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, பயிர் வந்துருச்சு, நிஜமாக பிள்ளை வந்துருச்சு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க யாரு கூடயும் படுக்கல. You have not slept with anybody. You never had any physical relationship. நீங்க யாரு கூடயும் உடலுறவு கொள்ளல. ஆனா உங்க வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கு. இது பெரிய அதிசயம் உங்களை பொறுத்தளவுக்கு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது இது தேவனால வந்த குழந்தைன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் நீங்க எப்படி நடந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஓடுவீங்களா? எப்படி உட்கார்ந்துருப்பீங்க? எப்படி எந்திரிப்பீங்க? ஐயோ எனக்குள்ள இருக்கிறது ரட்சகரப்பா, இந்த உலகத்தை ரட்சிக்க போற ரட்சகரை என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். என்னால ஓட முடியாது, என்னால அதை சாப்பிட முடியாது, நான் இதை செய்ய முடியாது. ரொம்ப கவனமா என்னைய பாதுகாத்து 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 கடைசியில இந்த சென்சஸ் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நான் எருசலேம் போய் அங்க போய் பிள்ளைய பெற்று எல்லாம் கொண்டு போய் பிள்ளை பிறந்துருச்சு. 8வது நாள் போய் தேவாலயத்துல கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் எப்படி கவனிப்பேன் அந்த பிள்ளைய? எப்படி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துருவேன்? யோசிச்சு பாருங்க.
ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கோ இல்ல ஒரு தடுமல் வர்றதுக்கோ எதுக்காவது விடுவனா அந்த பிள்ளை எப்படி நான் பாதுகாத்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது ரட்சகர், இந்த உலகத்தை காப்பாற்ற போற, இந்த உலகத்தை பாவங்களிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு மீட்பர், ஒரு ரட்சகரை நான் பெற்று எடுத்திருக்கேன். அந்த ரட்சகரை நான் எப்படி பாதுகாப்பா வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி நான் அப்படி பாதுகாப்பா வச்சிருப்பேன். பிள்ளை ஓடும்போது எப்படி இருந்திருக்கும்? நெஞ்சு பதச்சிரும். ஐயோ தம்பி ஓடாத ஓடாத, நீ ஓடாத, உடம்ப பாத்துக்கோ, கை காலுக்கு ஆயிடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா நீங்க உலகத்தை ரட்சிப்பதற்காக பிறந்த ரட்சகரப்பா, நீ அப்படித்தான் இருக்கணும். அவ்வளவு தூரம் பாதுகாத்து அப்படி தூரம் வளர்த்துட்டு இருக்கேன். 12 வயசு ஆயிருக்கு பிள்ளைக்கு. போய் எருசலேமுக்கு ஒரு நாள் கழுத வண்டியை கட்டி போய் எருசலேமுக்கு போயாச்சு, தேவாலயத்துக்கு போயாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. பஸ்கா பண்டிகை முடிச்சுட்டு எல்லாம் திரும்பி வர்றோம். ஒரு நாள் எல்லாம் சொந்தம் பந்த எல்லாம் வண்டி, மாடு வண்டி, கழுத குதிரையில எல்லாம் வந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறோம், இங்க பிள்ளை எங்க? யோசேப்பு உன் கார்ல இருக்கான்னு நினைச்ச மாதிரி நான் நினைச்சேன், உன் வண்டியில இருக்கான்னு நினைச்சேன், நீ ஏன் வண்டியில இருக்கான்னு நினைச்சேன். எங்க ஆளை காணோம், பிள்ளையை காணோம். எங்க பிள்ளை? யார் வண்டியிலும் இல்ல. வண்டியை திருப்பு. ஐயோ பதபதைப்பு. யோசிச்சு பாருங்க எப்படி பதபதைப்போட வந்திருப்பா. இங்க வந்தா தேவாலயத்துல தலைவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. யாரு? வேத பாரியர் இவர்கிட்ட உட்காந்து ஸ்கிரிப்சரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். எந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுன்னு போய் பதபதிச்சு, ஏடா தம்பி வராம விட்டுட்டியடா. நான் எங்க அப்பா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன், எங்க அப்பாவோட வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னது? எங்க அப்பா வீட்டுல எங்க அப்பாவுடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். பாத்தியா, ரட்சகர் தான் என் புள்ள, உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் தான், அதுல சந்தேகமே கிடையாது. பாத்தியா, இப்போ உட்கார்ந்துட்டே இருக்கிறான். ஆள் பெரிய ஆள் ஆயிடுறார். அடுத்து ஞானஸ்தானம் பண்ணிடுறார். இப்ப இவருக்கு பின்னாடி சீசர்ல ஒரு 10 பேர் 12 பேர் வர்றான். இவர் எங்க போனாலும் கூட 12 பேர் வர்றான், எங்க போனாலும் வர்றான். இப்ப மேரி தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு இவன் ரட்சகர், உலகத்துக்கு ரட்சகர் நீ பிள்ளை அறிவிப்பானா? இன்னைக்கு சொல்லுவாரா? நாளைக்கு இன்னைக்கு சொல்லுவாரா? தினசரி பார்த்து கொண்டே இருக்கான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப கல்யாணம், அவங்க தெரிஞ்ச வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க. நீங்களும் போறீங்க. நீங்க மேரி, ஏன்னா மறந்துடாதீங்க, கதையில நீங்க யாரு? மேரி. நீங்க போறீங்க. உங்க பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்து. கூட எத்தனை பேரு? ஒரு 12 கைத்தடி வர்றான். அதுக்கும் கூட குறைந்தபட்சம் 12 பேர், அதுக்கு மேல கூட ஆளுங்க வர்றானுங்க. எப்போ அவர் போகும்போது பின்னாடியே வர்றானுங்க. எல்லாம் வந்தாச்சு. இப்போ கல்யாண வீட்டில் வந்தது, இவர் உட்காந்தது, இவரை சுற்றி 12 பேர் கூட கொஞ்சம் பேர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவர் இப்படி உட்காந்துருக்கிறாரு. நீங்க உள்ள போயிட்டீங்க. போய் வேலை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு கல்யாண வீட்டுக்காரன் வர்றான். உங்ககிட்ட வந்து, மேரி ஒரு உதவி பண்ணுங்க மேரி. என்ன? திராட்சை காலி ஆகி போச்சு, வைன் காலி ஆகி போச்சு, அதனால கொஞ்சம் வைன் வேணும். ஏன்னா இல்லைன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க, நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்க, அதனால நம்ம செய்யணும். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் என் பையன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க உடனே நேராக வந்து பாக்குறீங்க, ஜீசஸ் உட்காந்துருக்காரு. அவரை சுத்தி பசங்க எல்லாம் உட்காந்து, அவர் சீசர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நேராக வந்து, தம்பி இந்த மாதிரி கல்யாண வீட்டில் ஒயின் காலி ஆகி போச்சு, அதனால அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். பெண்ணே, உமன், உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நானா இருந்தா, நீங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தமான ஆளுங்க, நீங்க பார்க்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நானா இருந்திருந்தா அந்நேரம் என்னைய பார்த்தாடா ஒன்னேன்னு, ஏண்டா அவங்க அம்மாடா உன்னைய பால் ஊட்டி சீராட்டி உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், என்னைய பார்த்து விட்டனா அடி ராஸ்கல், என்ன பேச்சு பேசுற நீ? அம்மாவை பார்த்து இப்படியா பேசுவ நீ? ஒத்தச்சு கூட ராஸ்கல். போடுறாரு ஒரு பெரிய இருதயத்தை கடினமாக்குற காரியம் என்ன? அம்மான்னு கூப்பிடல. நல்ல கவனிங்க,
மேரிய பார்த்து மம்மி மம்மி நோ மம்மி அதெல்லாம் கிடையாது. பெண்ணே, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என் வேலை இன்னும் வரல. அப்ப என்ன, அவ என்ன கேட்டிருக்கா? உன் வேலை வந்துருச்சு, எனக்கு வேணும். நீ இந்த இதுக்கு நீ இந்த உலகத்திற்கு நீதான் ரட்சகர்னு காட்டணும். இவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இப்படி சொல்றாரு, உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இல்லை போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல மேரி இங்க இருந்து நின்று பார்த்து சொன்னால, பெண்ணே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன மாத்திரத்துல இவ இயேசு கிறிஸ்துக்கு பதிலே சொல்லல. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க, போய் நல்லா வாசிச்சு பாருங்க. அவர் பார்த்து திரும்ப பதிலே சொல்லாம திரும்பி அவ கூட வந்த வேலைக்காரங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெண்ணே அப்படின்னு சொல்லி அவ இருதயத்தை கடினப்படுத்துறார். என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவ கண்ணை மறைக்கிறார். எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவ காதை குருடாக்குறாரு, காதை செவிடாக்குறாரு. ஆனா அவ அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்கு தெரியும் நீதான் அந்த உலகத்தினுடைய ரட்சகர், உன்னால அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும் தெரியும். இது எப்ப வச்சிருக்க எப்ப செய்ய போறேன்னு தெரியாது. ஆனா எனக்கு இன்னைக்கு இப்ப ஒரு அதிசயம் வேணும். அதை நீ செய்யலைன்னா நான் விட மாட்டேன். எனக்கு அது வேணும். ஏன்னா எனக்கு தெரியும் நீதான் அந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர், உன்னால செய்ய முடியும். அதனால எனக்கு அது வேணும். நான் இல்லங்கிற பதிலை எடுத்துக்க போறதுல I am not going to take no as an answer. I want that miracle. I want it now. So I don't care what you think. I want it now. அவர் சொல்றதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன? அவளுடைய இருதய கடினத்தை மீறி, அவளுடைய கண்களின் குருடை மீறி, தன்னுடைய காதுகளின் செவிடையை மீறி அவ எதை பார்த்தா? அவர் செய்யக்கூடிய அதிசயத்தை பார்த்தா. அப்ப என்ன ஆச்சு? ஆண்டவர் அடுத்த நிமிஷம் சொல்றாரு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னவரு அடுத்த நிமிஷம் வேலைக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு? ப்ரோக்ராம் சேஞ்ச் பா. அந்த காலையில் தண்ணி வச்சிருப்பானுங்கல்ல, அதுல போய் தண்ணி ஊற்றிட்டு அதுல இருந்து ஒரு கப்பு மோந்துட்டு அந்த மாமனார் மாப்பிள்ளைகிட்ட கொண்டு கொடு. யோசிச்சு பாருங்க. நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த உலகத்துக்கு பாவங்களிலிருந்து மக்களை மீட்டு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஒரு தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு தேவன் செய்யக்கூடிய காரியம் இதுவா? நீங்க கடவுள், நீங்க தேவனா இருந்தா ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சீங்கன்னா நீங்க எப்படி அனுப்புவீங்க? இந்த பக்கம் ஒரே இடி முழக்கம், இந்த பக்கம் ஒரே இடி முழக்கம், இந்த பக்கம் தேவதூதர்கள், இந்த பக்கம் அல்லேலூயான கோரஸ், இந்த பக்கம் ஒரு 10,000 பேர் கோரஸ், இந்த பக்கம் ஒரு 20,000 பேர் கோரஸ். அப்படியே நடுவில் ஒரு பெரிய வெள்ளை அங்கியில ஒரு சிங்காசனம் இறங்க, எல்லாரும் கீழே உளுந்து வணங்கக்கூடியதான் உங்க பிள்ளைய அனுப்புவீங்க. நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கே பாதி நேரம் அப்படித்தான் அனுப்புறோம். வேண்டாம் வேண்டாம் உங்க பிள்ளை சாப்பிட, இல்ல இல்ல இந்த ஒரு வாய் சாப்பிட வந்தா அந்த பிள்ளை புழுவும். உங்க அப்பா காலில் ஷூ போட்டுக்கிட்டு இருப்பாரு, எங்க அம்மா அந்த பக்கம் இதை போட்டுக்கிட்டே இது ஊட்டி விடுவாங்க. என்னமோ பிள்ளை வேண்டாம், நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனா நல்லா கவனிங்க, என்னை பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறேன் மேபி ஆண்டவருடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது அந்த நாளா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஏன்னா ஏற்கனவே நீங்க அந்த வசனத்துல போய் வாசிச்சு பாருங்க, 2வது அதிகாரத்துல முதல் 10 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏற்கனவே அவனுக்கு பூரா ஒயினை குடிச்சு போதையில இருக்கிறானுங்க. ஏற்கனவே பாதி குடிச்சு போதையில இருக்கிறவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒயின் தயாரிச்சு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டவர் சுவிசேஷத்துக்கு இறங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. ஆனா மேரி எப்போ தான்
இவர் தன்னுடைய மகன் இந்த ரட்சகர் அவர் தான் அந்த அதிசயத்தை செய்ய முடியும்னு அவர் பார்த்தாலோ அப்ப ஆண்டவரால இல்லைன்னு சொல்ல முடியல. God puts himself in such a vulnerable position. நம்ம பிள்ளைங்க ஒரு சில நேரத்துல நம்ம அப்பா அம்மார்கள் அப்படியே சுண்டு வரல ஆட்டுவாங்க. எனக்கு 2 பேரும் நல்லா தெரியும், நம்ம சர்ச்சிலே இருக்காங்க. பிள்ளை இப்படின்னா அப்பா எந்திரிப்பார் உட்காருவார். அந்த மாதிரி ஆண்டவர் அப்படித்தான் தன்னைய அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய தகப்பனா தன்னை நம்மளோட சேர்த்துக் கொள்கிறார். காரணம் என்னன்னா அவர் நம்ம மேல வச்சிருக்க பாசம். இப்ப இந்த மேரி இது பார்த்த மாத்திரத்துல வேற வழியே இல்லை, அவர் மாத்துறாரு, அது ஒயினா மாறுது. அதுல 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கானாவூரிலே செய்து எதை வெளிப்படுத்தினாரு? ஏசாயா எதை பார்த்து எழுதினாரு? தேவனுடைய மகிமையை கண்டபோது இப்படி எழுதினார். யோவான் 12வது அதிகாரம் 41வது வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா பின்னும் தேவனுடைய மகிமையை கண்டபோது இவ்விதமாய் எழுதினார். இங்க எப்படி எழுதுறாரு? அவருடைய காரியங்களை பார்த்த பொழுது அவர் வெளிப்படுத்தினது போலமா தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இது முதலாவது சம்பவம். சரி, 2வது போயிட்டா சொல்றேன். 2வது பாருங்க, யோவான் 4வது அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச கதை, அதனால இது ஒரு வசதியா போச்சு. தெரிஞ்ச கதைகள்னால உங்களுக்கு எல்லாம் புரியும். சமாரிய ஸ்திரீ வர்றா, மத்தியான வேலையில தண்ணி எடுக்க வர்றா. தண்ணி எடுக்கிறது ஒண்ணும் இல்லை. அப்ப ஆண்டவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்க 2 பேரும் ஆராதனை செய்வதை குறித்து பேசுறாங்க. எங்க ஆராதிக்கிறது, என்ன பண்றது அப்படிங்கறத குறித்து பேசிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில என்ன பண்ணும்போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்கிட்ட கேட்டது யாருன்னு தெரிஞ்சா நீ ஏன்ட்ட தண்ணி கேட்டிருப்ப, நான் உனக்கு இந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஸ்திரீ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில 4வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பூமியில மாம்சமாய் வாழும்போது என்ன சொல்றாரு? நான் தொலைந்து போன இஸ்ரவேல் தேச மக்களுக்காக மாத்திரம்தான் வந்திருக்கேங்கிறாரு. சீசர்களை அனுப்பும் போதும் சரி, 70 பேரை அனுப்பும் போதும் சரி, என்ன சொல்றாரு? நீ யூதகுல மக்கள்கிட்ட மாத்திரம் தான் போகணுங்கிறாரு, வேற யாருக்கும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவரும் சொல்றது இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குது? இது யூத குலத்தை அல்லாத ஒரு சமாரியா நாட்டினுடைய ஸ்திரீகிட்ட பேசும்போது இப்ப என்ன, அவர்தான் கிறிஸ்து என்று அவளுக்கு வெளிப்பாடு வந்து விடுகிறது. இப்ப அவ உடனே என்ன பண்றா? ஊருக்குள்ள ஓடி போய் சொல்றான். என்ன, இங்க பாருங்க, அவர் என்னைய பத்தி எல்லாம் சொல்லிட்டார். உன்னைய பத்தி தான் எங்களுக்கே தெரியுமே. அவரு ஊர் பேரு ஆள் பேர் தெரியாதவர், அவர் சொல்றாரு, அவர் தானா பாருங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. சரியா? 30வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறது, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லுகிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சியாய் சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம்
அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். நல்லா கவனிங்க, யாரு இவங்க? யூத குலத்தை அல்லாத மக்கள் அவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. இரண்டாவது பாருங்க, 40வது. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். நான் இப்ப சொல்றேன், நம்ம எல்லாம் 2 நாள் இங்கே இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாம்? ஒரு நிமிஷம் பிரதர், நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். பிள்ளையை மட்டும் அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நான் வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்க என்ன, சரியா? அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு யாரும் இருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் வேணா ஏதோ பரிதாபப்பட்டு காலையில் வந்து பார்ப்பீங்க, இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, ஆண்டவர் ஒரு எடுத்துகிட்டு போயிட்டாரா, இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுச்சோ, நிறையா ஒரு பைபிள் வாசிச்சு இல்லை ஏதாவது ப்ரே பண்ணி என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு, பாவம் அவருக்காக ஜெபம் பண்ணோம் நம்மன்னு வெளியே நின்று பேசிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவீங்க. அதாவது நல்லா கவனிங்க, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல ஏறி எருசலேமுக்குள்ள வரக்கூடிய அந்த நாள் 373 வருஷங்களுக்கு முன்னாடி தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த நாள் முதற்கொண்டு கரெக்டா சொல்லி நிச்சயம் பண்றாங்க. நல்லா கவனிங்க, அவர் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியம் முடிந்ததும் என்ன சொல்லும்? வேத வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது, வேத வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. ஒவ்வொரு காரியத்திலையும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப பிறக்க போறார், எங்க பிறக்க போறார், எப்படி பிறக்க போறார், எங்க இருக்க போறார், என்னைக்கு அந்த பவனி வரப்போகிறார், எப்ப அடிக்கப்பட போகிறார், என்றைக்கு சிலுவை மரணம் அடைய போகிறார், எப்படி சிலுவை மரணம் அடைய போகிறார், எப்படி உயிர்த்தெழுக போகிறார், எல்லாமே முன்குறித்து தீர்க்க தரிசனங்களினால் மிக தெளிவாக எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. இவ்வளவும் சொன்னது, ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு அன்ஷெட்யூல்ட் ஸ்டாப் 2 நாளைக்கு மக்கள் பிடிச்சு வச்சிடறாங்க. என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ சொன்னா உங்க மேல நாங்க விசுவாசம் வைக்கிறோம், நீங்க தான் அந்த மேசியா, எங்களை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் நீங்கள் தான் என்று எங்களுக்கு தெரியும், அதனால நீங்க எங்களை விட்டு போக கூடாது, எங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை 2 நாள் இருக்க சொன்ன மாத்திரத்துல அவரால் போக முடியல. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சம்பவம், பார்த்திமேயு குருடன் உட்கார்ந்து எருசலேமுக்கு ஜெரிகோவுக்கு வெளியே உட்கார்ந்து கத்திக்கொண்டே இருக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அமைதியாரு, சத்தம் போடாது, சத்தம் போடாது, இறையாத. கடைசி என்ன சொல்றான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கத்தம் போட்ட உடனே ஆண்டவரால் முன்னாடி போக முடியல. He stood still, அவர் நின்றார், அவரால் போக முடியல. நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடும் போது அவராலே போக முடியாது. ஐயா, உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நீங்க விசுவாசத்தோடு தேவனை பார்த்து விட்டீர்கள் என்றால் தேவனால் நடக்கவும் முடியாது, போகவும் முடியாது, அவரால் எங்கேயும் போக முடியாது, நின்னுதான் தீரணும். 2 நாள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய 3 வருஷ ஊழியத்துல 2 நாள் அவர் சொல்லக்கூடாத, அவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை மக்கள் பார்த்ததுனால அங்க இருக்க வேண்டியதாகி போச்சு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 41வது. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ஒரு யூத குலம் இல்லாத ஒரு மக்கள், நீங்க தான் உலக ரட்சகர், நீங்க தான் அந்த மேசியா என்று விசுவாசித்த ஒரு சம்பவம் இது. அது காரணம் என்ன? ஒரு ஸ்திரீக்கு வந்த வெளிப்பாடு.
இவர்தான் அந்த கிறிஸ்து சொன்ன மாத்திரத்துல அவ ஓடி போய் ஊரை கூட்டு வந்தா, ஊருக்காரங்க அவர் தான், அவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் அங்க இருக்க வச்சிட்டாங்க. மூன்றாவது காரியம் மத்தேயு 15வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, மத்தேயு 15 21 இருந்து. இது சீதோன் பட்டணத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீ, இவளும் யூத குலத்தை இல்லாதவ, அவளுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவர் பார்க்கிறான். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நான் அந்த கதை சொல்லிடுறேன், என்ன நேரம் போயிடுச்சு, அதனால அதை சொல்லி முடிச்சிடறேன் குயிக்கா. இப்ப ஆண்டவர் உட்கார்ந்து என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயமே எப்பயாவது எங்கேயும் டின்னருக்கு போயிட்டு இருக்காரு, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்ல ரெக்ளைனிங் சீட் தான் அந்த காலத்துல, என்ன இப்படி நல்லா சாஞ்சி உட்கார்ற மாதிரி சீட் தான் சாப்பிட்றது. அந்த காலத்துல சாப்பிட்றதுனா ஒரு 2-3 மணி தேவை உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒன்னா வரும், எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த அம்மாவோட பிள்ளைக்கு பேய் பிடிச்சது. இப்ப அவ வர்றா, ஏசு கிறிஸ்த வர்ற, சீசர்கிட்ட வர்றா. உங்கள்கிட்ட சொல்லுவேன், தலைவர்கிட்ட சொல்லு, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி சுகம் இல்லாம இருக்கு, இது பண்ணு. இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வரலாம், பேரு எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த அம்மாவை துரத்தி விடுங்க, இந்த அம்மா ஒரே நொச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, அவளை அனுப்பிச்சு விட்டுருங்க. அந்த அம்மா விடுற மாதிரியே இல்லை, மீன் மேலே சத்தம் போட்டுக்கிட்டே, ஐயோ ஆண்டவரே எப்படியாவது. சரின்னு இங்கே வந்துடுறான். இப்போ அந்த அம்மா இங்கே உட்காந்து ஆண்டவர் கால் பக்கத்தில் உட்காந்துருக்கு. என் பிள்ளை எப்படியாவது இது பண்ணுங்க அப்படி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, மனதுருக்கம் உள்ள தேவன். எப்படி? மனதுருக்கம் உள்ள தேவன், இரக்கமான தேவன். அவர் அந்த அம்மா பார்த்து என்ன சொல்றாரு, பிள்ளைக்கு வச்சிருக்க சாப்பாட நாய்க்கு போடுறது. யாரையா சொன்னது? மனதுருக்கம் உள்ள இரக்கமான தேவன் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, பிள்ளை சாப்பாட நாய்க்கெல்லாம் போடுறது இல்லை. என்ன சொன்னீங்க நீங்க? என்னைய பார்த்து என் பிள்ளைய பார்த்து நாய் நான் சொன்னீங்க, உன்கிட்ட போய் வந்த பாரு, நீ ஒரு பெரிய போதகர்னு. அதுதான் சொன்னார், அதுதான் சொன்னார். என்ன பண்றாரு? உங்க இருதயத்தை கடினப்படுத்துறாரு, உங்களுடைய காதுகள் கேட்காம மந்தப்படுத்துகிறார், உங்களுடைய கண்கள் பார்க்க முடியாதபடி குருட்டப்படுத்துகிறார். ஏன்? நீங்க அதை மீறி ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு நீங்க பார்க்கணும். அந்த ஸ்திரியை பார்த்தாதான் சொன்னாரு, அம்மா பிள்ளைக்கு வச்சிருக்க சாப்பாடை நாய்க்கு போட மாட்டேன். ஆனா அந்த அம்மா பயங்கரமான விவரம். அது என்ன சொல்லுது? என்ன நாயின்னு கூட சொல்லாதீங்க, நான் குட்டி நாய். அந்த கிரேக்க மொழி பதத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றது, நான் குட்டி நாய். என்ன நாயின்னு கூட சொல்றது கூட பெரிய அளவு இல்லை, நான் குட்டி நாய். கீழே உழுற துணிக்கியை எடுத்துட்டு போயிடும். நாய் சாப்பிடும் போது கீழே பருக்க விழும் பாருங்க, அந்த பருக்கிய பொறுக்கிட்டு போகும் பாருங்க, அந்த மாதிரி பொறுக்கிட்டு போயிடுறேன் ஐயா. இன்றைக்கு நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஒரு இருதயத்தை கடினப்படுத்துற காரியம் சபையிலேயோ வீட்டிலேயோ நடந்தா நம்ம திருப்பிக்கிறது. அந்த அக்கா என்னைய பார்த்து பிரைஸ் தரானே சொல்லல, அவங்க எனக்கு போடும் போதே வேணும்னே போன தடவை மட்டன் குழம்பு கறி குழம்பு ஊற்றும் போது கறியே போடல. எல்லாருக்கும் மட்டன் ரோல் கொடுத்தாங்க பாஸ்டர், எனக்கு வரும்போது வேணும்னே அந்த பக்கம் போயிட்டாங்க, பார்த்தா முடிஞ்சு போச்சு. சின்ன யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்க கோபம் எல்லாம் என்ன? வீட்டுல உங்க புருஷனை முன்னாடி வரும்போது நான் டீ கேட்டேன், சூடு இல்லாம கொடுத்துட்டாங்க, செத்தா போயிட்ட. நான் வரும்போது சாப்பாடு வைக்கல, இல்ல வரும்போது இதை பண்ணல அதை பண்ணல. யோசிச்சு பாருங்க, எதுல எல்லாம் இருதயம் கடினப்பட்டு போகுது. நம்ம எங்க இருக்கிறோம்? ஏன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் என்னன்னா, நம்ம இருதய கடினத்தையும் மீறி தேவன் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடியதா நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்கு.
நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசி எலிசா இருக்கிறான், அவனோட வேலைக்காரன் இருக்கிறான். இவன் என்ன சிரியன் ராஜா பாக்குறான், என்னடா நம்ம என்ன திட்டம் போட்டாலும் இது பண்றானே. அப்ப அவன் சொல்றான், வேலைக்காரன் சொல்றான், ராசா நீ என்ன வேணாலும் போடு, நீ உன் படுக்கையில உன் பொண்டாட்டிட்ட பேசுற சொல்றதுக்கு அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். போச்சுனா யார் அவன்? எலிசா. டேய் எல்லாம் ஆளுங்கள் நம்ம ஆளப்புறம் கிளப்பு, ஒரு 10,000 பட வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அவன் இருக்க வீட்டை சுத்தி எல்லாம் நிக்கிறானுங்க. வேலைக்காரன் எந்திரிச்சு பாக்குறான், ஐயோ எஜமானே எஜமானே மோசம் போயிட்டோம். என்ன எந்திரிச்சு பாரு, இங்க எவ்வளவு பேர் நிக்கிறானு தெரியுமா, நம்மள காலி பண்ணிட்டானுங்க இன்னைக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சோம், எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு. எலிசா சொல்றான், நீ என்ன கடா பாக்குற? ஆண்டவரே இவன் கண்களை திறங்க, இவன் காணட்டும். நல்லா கவனிங்க, அவன் கண்ணு திறந்துதான் எதிரிகளை பார்த்தான். ஆனா அவன் ஜெபம் எலிசா சொல்றான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறங்க, இவன் காணட்டும் சொன்ன மாத்திரத்துல அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. அவன் தேவதூதர்கள் அக்கினியோடு நிற்பதை காண்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஜெபம் பண்றாரு? எபேசு சபைக்கும் இன்றைக்கு நமக்கும் சொல்றது என்னன்னா, உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்ன ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடித்து விட்டார் என்பது. அப்ப என்ன செய்து முடித்துட்டாருன்னு தெரியணும்னா உங்களுக்கு உங்க மனக்கண்கள் திறக்கப்படணும். இந்த கண்கள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அது ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு, நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க, புதிய உடன்படிக்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் ஆவிக்குரிய போராட்டங்களை மாம்சமா போராடுறதுனாலதான் நம்ம தோத்து போறோம். மாம்சமான போராட்டத்தை நீங்க மாம்சமாக போராடலாம், ஆனா ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்க ஆவிக்குரிய முறையில தான் போராடணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுனா அது மாம்சமான காரியம் இல்ல, அதுக்கு பின்னாடி உள்ள ஆவி என்னன்னு பார்க்கணும். அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஒரு சபையில உள்ள பிரச்சனைனா ஆவிக்குரிய போராட்டம் என்ன, இதை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு அப்படிப்பட்ட பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படும் போது அப்ப தேவன் வைத்திருப்பதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த ஜெபத்தை குறித்து நம்ம ஆழமா தியானிக்க போறோம். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார்ன்றது தெரிந்து கொண்டா உங்களால ஒரு ஆவிக்குரிய மேம்பட்ட வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் நீங்கள் you will live a very inferior, ஒரு தாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்வீங்க. சங்கீதக்காரனோட ஜெபத்தோட ஆரம்பிச்சேன். சங்கீதம் 119 18வது வசனத்தோட ஆரம்பிச்சோம். ஆண்டவரே என் மனக்கண்களை திறங்க, உங்கள் வார்த்தையில் உள்ள அற்புதங்களை நான் காண வேண்டும். இன்றைக்கு இது உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபமா இருக்கட்டும். ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை திறங்க, நான் உங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் செய்த அற்புதங்களையும் நீங்கள் எனக்காக செய்து முடித்த அதிசயங்களையும் காணக்கூடியதாய் என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எலிசாவினுடைய வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரே. இதோ அந்த மரியாளினுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரே. இதோ சமாரிய ஸ்திரீயினுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரே. இதோ அந்த சீதோன் பட்டணத்தில் இருந்த ஒரு சமாரிய ஸ்திரீயினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல அந்த எபேசு சபையில் உள்ள மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய தடைகளை மீறி, எங்களுடைய இருதய கடினத்தை மீறி, எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதை மீறி, எங்களுடைய காதுகள் குருடானதை மீறி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய காரியங்களை காணக்கூடியதாய், உம்முடைய அதிசயங்களை பார்க்கக்கூடியதாய், உம்முடைய அற்புதங்களை காணக்கூடியதாய் எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, open my eyes O Lord. என்னுடைய கண்களை திறங்க சுவாமி. இங்க இருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக